2 டைப்ல படிக்கலாம். ஒண்ணு வந்து தியரிய படிச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினோ அல்லது கொஸ்டினோ தேடி படிக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின பார்த்துட்டு, அதுல என்னென்ன வேணும்? அதுல என்ன மீன் பண்றாங்க? அப்படின்னு பார்க்கறது ஒரு ஸ்டைல். 2வது சொன்னது வந்து நெறைய நேரங்கள்ல நம்ம இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். கொஸ்டின பார்த்துடுறதுனால, அதுக்கு ஆன்ஸர தேடுவோம் இல்லையா? அது இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். உங்களோட இத பார்த்துங்க. எப்படி இருக்குன்றத. ஓகே. இப்ப ஸ்க்ரீன்ல தெரியுது பாருங்க. இதான் உங்களுக்கு அல்டர்னேட்டிங் சீரிஸோட டெஃபனிஷன். ரியல் அனாலிசிஸ்ல சீரிஸ் டாபிக்ல நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா, பேசிக்கா எடுத்தோனே சீரிஸ் அப்படின்னு வரும். சீரிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஸ்ல இருக்கிற டெர்ம்ஸ ஆட் பண்ணலாம். அல்லது சைன் ஆல்டர்னேட் பண்ணலாம். ஆல்டர்னேட்டா போடலாம் பிளஸ், மைனஸ்ன்னு. அல்லது எல்லாமே மைனஸும் போடலாம். இப்போ இது வந்து சீக்வென்ஸ் அப்படின்னு எடுத்துக்குருவோம். A1, A2, A3. நான் எழுதுறது ஜெனரலா எழுதுறேன். இதுல A1, A2, A3 வந்து எனி ரியல் நம்பர். ரியல் சீரிஸ் தான் நம்ம பார்க்கறது. இப்ப இடையில வந்து பிளஸ்ஸோ, மைனஸோ போட்டுட்டோம் அப்படின்னா, இது வந்து சீரிஸா மாறிரும். ஜஸ்ட் ரீகால் பண்றோம். ஓகேவா? அப்ப 2க்கும் முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த சீக்வென்ஸ்ங்கிறது ஒரு வடிவம், ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கு மதிப்பு அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சீரிஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ மாதிரி. மேபி அந்த வேல்யூ வந்து ஃபைனைட்டா இருக்கலாம், அல்லது இன்ஃபைனைட்டா இருக்கலாம், அல்லது ஆசிலேட்டிங் இருக்கலாம். என்னன்னே கண்டுபிடிக்காம போலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் சீக்வென்ஸ்ங்கிறது, சீரிஸ்ங்கிறது சம் ஆஃப் சீரிஸ்ன்னு ஒண்ணு கண்டுபிடிக்கலாம். ஒரு வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். இது மெயினா பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, இது எல்லாமே பாசிட்டிவ் டெர்ம்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து பாசிட்டிவ் டெர்ம் சீரிஸ் அல்லது சீரிஸ் ஆஃப் பாசிட்டிவ் டெர்ம்ஸ் அப்படிங்கிற மாரி நம்ம பேர் சொல்லிருவோம். அதுக்கு அப்புறம் வர்றது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அல்டர்னேட்டிங் சீரிஸ். அல்டர்னேட்டிங் அந்த பேர்லயே இருக்கு. U1 மைனஸ் U2 அப்புறம் பிளஸ் U3 மைனஸ். அதாவது பிளஸ், மைனஸ் மாறி மாறி வரும். இதுல மெயினா வந்து இந்த தனியா மைனஸ் எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா டெர்முமே பாசிட்டிவா இருக்கணும். இல்லையா? அப்ப அதுவும் நெகட்டிவா இருந்தா மைனஸ் மைனஸ் பிளஸ்ஸா மாறிரும் இல்லையா? அப்ப ஆல்டர்னேட்டிங்ன்னு சொல்றது மீனிங் இருக்காது. அதனால வந்து இதுல வர டெர்ம்ஸ் சைன எடுத்துவிட்டு பார்த்தா எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அப்ப இந்த மாரி பிளஸ் மைனஸ் அப்படின்னு போச்சுன்னா, இந்த சீரிஸ்க்கு பேர் வந்து ஆல்டர்னேட்டிங் சீரிஸ். இதுக்கு நோட்டேஷன் இப்படி குடுக்குறோம். UN வரும். -1 பவர் n மைனஸ் 1. ஏன் n மைனஸ் 1 போட்டிருக்கோம்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டெர்ம் பாசிட்டிவா வேணும். அப்ப n = 1 போட்டோம் அப்படின்னா, 1 - 1 0ன்னு வரும். -1 பவர் 0 வந்து +1 வந்துரும். உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்ப வந்து -1 பவர் n + 1 போடக்கூடாதா சார்ன்னு? தாராளமா போட்டுக்கலாம். ஓகேவா? n -1க்கு பதிலா n + 1 போடக்கூடாதுன்னா போட்டுக்கலாம். இப்ப நமக்கு தேவை இந்த -1 பவர்ல இருக்குது. வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அவ்வளோதான். வேற ஒரு வேல்யூவும் இது குடுக்க போறது இல்ல. பட் UN தான். ஏன்னா அந்த எண்ண மாத்திறக்கூடாது. 1, 2, 3ன்னு வரிசையா வரணும் இல்லையா? அதனால மாத்திறக்கூடாது. அப்புறம் ஒரு சிலருக்கு டவுட் வரும். இதுதான் அல்டர்னேட்டிங் சீரிஸா? இப்படி எழுதக்கூடாதா? எனக்கு வந்து மைனஸ் தான் பிடிக்கும். அப்ப நான் -U1 + U2 அப்படின்னு எழுதக்கூடாதுன்னா, தாராளமா எழுதலாம். ஓகேவா? ஒன் வேல சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அடுத்தது என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அத அண்டர்ஸ்டூட் தான் இது. ஏன்னா இத மைனஸ் எடுத்துட்டு காமனா எடுத்துட்டீங்கன்னா, இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிரும். ஸோ அத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரைட். இந்த அல்டர்னேட்டிங் சீரிஸ்க்கு எக்ஸாம்பிள் இது. இந்த சைன மாத்துறதுக்காக இந்த இது நான் சொன்னேன் இல்லையா? n+1 போட்டுக்கலான்னு இங்க இருக்கு பாருங்க. டெஃபினிஷன்ல n-1 இருக்கு. இங்க n+1ம் போட்டுக்கலாம். அதனால இதெல்லாம் 100% அப்படியே ஸ்ட்ரிக்ட்லிலாம் நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது. நமக்கு தேவை பிளஸ், மைனஸ் வரணும். அப்ப பவர்ல வந்து n-1ஓ, n+1ஓ எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்ப இது சைனுக்காக. அப்ப இந்த 1/n வச்சு தான் நமக்கு வேல்யூ மாறிட்டே இருக்கும். இப்ப n = 1 போட்டோம்னா 1/1 வரும். 1/1ங்கிறது 1 தான். அடுத்து n = 2 போட்டோம் அப்படின்னா 1/2. அடுத்து n = 3 போட்டோம்னா 1/3 இப்படி போயிட்டே இருக்கும். இது ஒரு அல்டர்னேட்டிங் சீரிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அவ்வளோதான். அப்படியே மேலோட்டமா கூட கேட்கலாம் சம்டைம். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் அல்டர்னேட்டிங் சீரிஸ் அப்படின்னு கேட்கலாம். இந்த அல்டர்னேட்டிங் சீரிஸ கன்வர்ஜென்ட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு லீப்னிட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. லீப்னிட்ஸ் அப்படிங்கிறவர் வந்து குடுத்திருக்காரு. ஸோ லீப்னிட்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்காகன்னா, அல்டர்னேட்டிங் சீரிஸ்க்கு தான். இது ரொம்ப முக்கியம். சம்மேஷன் -1 பவர் n-1 un சாட்டிஸ்ஃபைஸ் un+1 u <= un அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இத சீக்வென்ஸா பார்த்தீங்க அல்லது சீரிஸா இருந்தா கூட இது டிக்ரீஸ் ஆகணும். ஏன்னா இதோட மீனிங் அதானே. un+1 <= un. n+1th டேர்மோட nth டேர்ம் வந்து என்னவா இருக்கணும்? அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து U1, U2, U3 இப்படி இருக்கு அப்படின்னா, இத கண்டிஷன் பாருங்க. n+1 இப்ப n = 1 போட்டோம் அப்படின்னா, U1 இங்க இருக்கும், U2 இங்க இருக்கும். அப்ப கண்டிஷன் இப்படி வரணும். இந்த மாடல் எழுதணும்னா. > U3 > U4 இப்படி வரணும்.
அப்போ சிம்பிளி அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த யூஎன்ங்கிறது டிக்ரீசிங் சீக்வன்ஸாக இருக்கணும். அப்புறம் லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி யூஎன் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக 0 வரணும். இப்படி வந்துச்சுன்னா தி சீரிஸ் கன்வர்ஜஸ். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே செக் பண்ணுறதில்ல நம்ம. அந்த ஜஸ்ட் அந்த டேர்ம்ஸை மட்டும் வச்சு தான் சொல்கிறோம். அந்த டேர்ம்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் வந்து என்னவா இருக்குன்னா டிக்ரீசிங்காக இருக்கணும். அப்புறம் லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி யூஎன் 0வா இருக்கணும். அப்படி இருந்தால் கன்வர்ஜஸ். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலும் கன்வர்ஜென்ட்டாக இருக்காது. அட்லீஸ்ட் ஒன். அதான் அடுத்ததில் நம்ம போட்டிருக்கோம் இந்த பாயிண்டில். வில் நாட் பி கன்வர்ஜென்ட் இஃப் எய்தர் யூஎன் ப்ளஸ் ஒன் இங்கே லெஸ் தென் போட்டு அடிச்சிருக்கோம். இஸ் நாட் லெஸ் தென் யூஎன் இருக்குது. அதே மாதிரி இங்கே லிமிட் யூஎன் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். அப்படியே டிட்டோவாக இருக்கா? -1 per n + 1 1/n. இப்போ நம்ம பார்த்தது தான். ஸோ இதை கன்வர்ஜென்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து அல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட்னு சொல்லலாம். லீப்னிட்ஸ் டெஸ்ட்டு ஆர் அல்டர்னேட்டிங் சீரிஸ் டெஸ்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ ஆப்ஷன் 3 அல்டர்னேட்டிங் சீரிஸ் satisfies the Leibniz test, then the series is. இந்த அல்டர்னேட்டிங் சீரிஸ் வந்து லீப்னிட்ஸ் டெஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால, ஸோ இதிலேருந்து நம்ம இமிடியேட்டாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். அதாவது சிக்மா யூஎன் வந்து கன்வர்ஜென்ட். ரைட். இதிலேருந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, சிக்மா மார்லஸ் ஆஃப் யூஎன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ அதுக்கு நமக்கு 2 சாய்ஸ் இருக்குது. சிக்மா மார்லஸ் ஆஃப் யூஎன் வந்து கன்வர்ஜென்ட்டும் இருக்கலாம், டைவர்ஜென்ட்டும் இருக்கலாம். டைவர்ஜஸ் இப்படி இருக்கலாம். இந்த கேஸில் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, இந்த சிக்மா யூஎனுக்கு பேர் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா, அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் சொல்லிடுவோம். இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா, சிக்மா யூஎன் என்ன சொல்லுவோம்னா கண்டிஷனலி, அதாவது மார்லஸ் போட்டதுக்கப்புறம் நாட் கன்வர்ஜென்ட். இந்த இடத்துல டைவர்ஜென்ட்னா நாட் கன்வர்ஜென்ட் அர்த்தம். அப்போ சிக்மா யூஎன் வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். அப்போது இந்த சிக்மா யூஎன் இஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னா, சிக்மா மார்லஸ் ஆஃப் யூஎன் கன்வர்ஜ் ஆகலாம் அல்லது டைவர்ஜ் ஆகலாம். அப்போ ஆர் தான் இங்கே போட முடியும். ஆர். ஏன்னா கன்ஃபார்மாக இதுதான் சொல்ல முடியாது. அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ட் எப்போவுமே இருக்குமானா கிடையாது. எய்தர் ஆர் தான். அப்போ இதான் வந்து கரெக்ட். டைவர்ஜென்ட் இருக்க முடியாது, அன்பவுண்டடும் கிடையாது. லிமிட் ஃபார்ம் கம்பேரிசன் டெஸ்ட்னு இல்லை. சரி, வேறு ஏதாவது எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். கம்பேரிங் வித் 1/6 இதுதான் கண்டுபிடிக்கணும். பட் இதோட பிஹேவியரை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இதை கம்பேர் பண்ண போகிறோம். சிக்மா 1/n² யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ அந்த சீரியஸ்ங்கிறது இது டைவர்ஜென்ட், கன்வர்ஜென்ட் பை கம்பேரிசன் டெஸ்ட், ஆசிலேட்டரி, கண்டிஷனலி கன்வர்ஜென்ட். இதுதான் வரும் இல்லையா? கன்வர்ஜென்ட் பை இது வருமானு பாருங்க. 4th ஆப்ஷன். இதில் என்ன நம்ம பார்க்கணும்னா, இது ஆக்சுவலாக நீங்கள் மார்லஸ் போட்டாலும் மார்லஸ் போடலைனாலும் இது ஒரே அர்த்தம் தானே. இந்த சீரிஸ் பாருங்கள். ஏன்னா இது பாசிட்டிவ் டேர்ம் சீரிஸ் இல்லையா? கண்டிஷனலி கன்வர்ஜென்ட் மறந்துடக்கூடாது. ஆக்சுவலி இதுதான் சிக்மா யூஎன் வச்சுக்கங்களேன். இதுதான் சிக்மா யூஎன். கண்டிஷனலி கன்வர்ஜென்ட்னா சிக்மா யூஎன் கன்வர்ஜென்ட்டாக இருக்கணும். ஓகேவா? சிக்மா மார்லஸ் ஆஃப் யூஎன் நாட் கன்வர்ஜென்ட் வரணும். கரெக்டு தானே? இந்த இடத்துல இது ரெண்டும் ஒன்று. இப்படி யோசிச்சு பாருங்க. இது ரெண்டும் ஒன்று இந்த இடத்துல. இது பாருங்க, ரெண்டும் ஒன்றா இருக்கு. ஒரே நேரத்தில் ஒரு சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட்டாகவும் இருக்கும், நாட் கன்வர்ஜென்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியுமா? அப்போ இது ஆன்சர் வராது. இந்த இடத்துல இந்த பாசிட்டிவ் டேர்ம் சீரீஸில் இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிரும். ஒரே நேரத்தில் ஒரே சீரியஸ் கன்வர்ஜென்ட்டும் இருக்கணும், நாட் கன்வர்ஜென்ட் இருக்கணும்னா அப்படி சீரிஸ் உலகத்திலேயே கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஆப்ஷனை பார்த்தோன்னே நீங்கள் எலிமினேட் பண்ணிடணும். அதே மாதிரி ஆசிலேட்டரையும் கிடையாதுல்ல. ஓகேவா? இது எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நமக்கு வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம்னா கரெக்ட் ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிரும். 4ல் 1னா 25% சான்ஸ் இருக்குது நமக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு. இப்போ 2ல் 1 ஆயிடுச்சு. அப்போ 50% சான்ஸ் கிடைக்கும் இல்லையா? ஒருவேளை நமக்கு எக்ஸாக்டாக இதோட ஆன்சர் தெரியலைனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். சரி,
ஆக்சுவலா கம்பேரிசன் டெஸ்ட் படி இது பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட்டா இருக்கும். கம்பேரிசன் டெஸ்ட்னா என்னங்கிறத அப்படியே நான் இதுல சொல்லிடுறேன். என்ன செக் பண்ணணும்னா 2 சீரிஸ் இருக்கு இல்லையா? இது வந்து மேபி என்ன வச்சுக்கலாம்? யுஎன், விஎன் ஏதாவது ஒரு நேம் குடுத்துக்கலாம். இது விஎன்னு வச்சுக்கிறேன். இந்த பக்கம் இருக்குது. இது யுஎன். அதாவது ஒரிஜினலா இருக்கிறது யுஎன் இது. இந்த டெர்ம்ஸ கம்பேர் பண்ணணும். டெர்ம்ஸ்னா வரிசையா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நெறைய பேர் ஃபர்ஸ்ட் டைமே இந்த மாரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா ரிமூவ் பண்ணிருவீங்க. அப்படி கிடையாது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம். இந்த n ≥ m. இந்த mங்கிறது அந்த ஸ்டேஜ். அந்த mங்கிறது எவ்வளவு சார்னா இது நம்ம சாய்ஸ். புரியுதா உங்களுக்கு? நம்ம சாய்ஸ். இந்த கொஸ்டின பொறுத்தளவுல நெகட்டிவ் வராது. ஓகே. இத மட்டும் பாருங்க. இதுல n = 1 போட்டாலே இது 1 என்ன வந்துரும் 2 வரும். இது 1/1 1 தான் வரும். அப்ப இந்த பர்ட்டிகுலர் சீரிஸ்ல m வந்து ஃபர்ஸ்ட் டெர்ம்ல இருந்தே எனக்கு கரெக்ட்டா வந்துருது. அப்ப m = 1ன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் போடும்போது ஆப்போசிட்டா வருது சார். un > vn வருதா? பின்னாடி போயிருங்க. ஃபர்ஸ்ட் டெர்ம கம்பேர் பண்ணாதீங்க. புரியுது இல்லையா? எல்லாரும் இத மட்டும் பார்ப்பாங்க. பட் இதையும் பார்த்துங்க. மேபி ஒரு 100த் டெர்முக்கு அப்புறம் கூட நீங்க செக் பண்ணா போதும். இது சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுன்னா, அப்படியே இந்த பக்கம் சிக்மா போட்டுக்கங்க. இங்க ஒரு சிக்மா. உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இங்க சிக்மா போட்டுக்கங்க. இங்கேயும் சிக்மா போட்டுக்கங்க. இத நம்ம சொல்லும்போது என்ன பேரு சொல்லணும்னா, பெரிய சீரிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா இதானே பெருசு. இது கன்வர்ஜென்ட்டா இருந்துச்சுன்னா, இதுவும் கன்வர்ஜென்ட். நமக்கு கிளியரா தெரியும். சிக்மா 1/n² கன்வர்ஜென்ட். இப்ப பை கம்பேரிசன். இதான் கம்பேரிசன் டெஸ்டேவும். un less than vn for all n greater than or equal to m ஆன்னு செக் பண்ணணும். If sigma vn convergent, then sigma un is also convergent. மாத்தி யூஸ் பண்ணிறக்கூடாது. இப்ப இதே இதுல சிக்மா un கன்வர்ஜென்ட் அப்படின்னு வந்துருச்சு சார். மாத்தி இந்த un. இங்க சொல்லியிருக்கறத நான் சொல்றேன். சிக்மா un கன்வர்ஜஸ் அப்படின்னு வந்துருச்சு. இதிலிருந்து சிக்மா vn கன்வர்ஜென்ட் சொல்லலாமா சார்னா சொல்லக்கூடாது. மே ஆர் மே நாட் பி கன்வர்ஜென்ட். இது தப்பு. இது டஸ் நாட் இம்ப்ளை. இந்த ஒன் வே தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பெரிய சீரிஸ், சின்ன சீரிஸ்ன்னு வச்சுக்கங்க. பெரிய சீரிஸே கன்வர்ஜென்ட் அப்படின்னு அர்த்தம். என்னன்னா, அந்த யூஎன்ல இருக்கிறத விட சிக்மா விஎன்ல இருக்கிற நம்பர் பெருசு. பெரிய பெரிய நம்பரா இருக்கதே கன்வெர்ஜ் ஆயிருது. அப்ப அத விட சின்ன சின்ன நம்பரா இருக்கிறது கன்வெர்ஜ் தானே ஆகும். அதான் அந்த லாஜிக். இதோட பேர் சொல்லுங்க பாப்போம். இந்த சீரிஸ் சிக்மா 1/n இஸ் நோன் அஸ். பார்க்கறதுக்கு நெறைய கரெக்ட்டா தெரியும். இதுக்கு எக்ஸாக்ட்லி கரெக்ட்ன்னு சொல்லுங்க. நமக்கு ஹார்மோனிக் சீரிஸ் தான். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஜியோமெட்ரிக் சீரிஸான்னா கிடையாது. ஜியோமெட்ரிக் சீரிஸ்னா எப்படி இருக்கணும் நமக்கு? ஒரு பர்ட்டிகுலர் நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டே போணும். ஆர்ன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? அப்படி இங்க கிடையாது. இது ஆக்சுவலி நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும். 1 + 1/2 + 1/3ன்னு வரும். ஜியோமெட்ரிக் சீரிஸ்னா நம்ம ஸ்கூல் லெவல்ல படிச்ச அதே தான். ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் லெவல்ல படிச்சிருப்போம் இல்லையா? அதே தான். பெருக்கு தொடர் வரிசை. ஒரு பர்ட்டிகுலர் நம்பரால மல்டிப்ளை பண்ணிட்டே போணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதனால ஜியோமெட்ரிக் சீரிஸ் கிடையாது. அல்டர்னேட்டிங் சீரிஸ்னா சைன் மாறணும்ல. பிளஸ், மைனஸ்ன்னு. அப்படிலாம் இல்ல. எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. கிடையாது. இது ஆக்சுவலா பி சீரிஸ்ன்னு சொல்லலாம். பட் பி சீரிஸ் வித் பி ஈக்குவல் டூ 1 இந்த இடத்துல. ஆனா இங்க p> 1 இருக்கிறதுனால தப்பு. ஒருவேளை இந்த இடத்துல பி சீரிஸ் வித் பி ஈக்குவல் டூ 1ன்னு குடுத்திருந்தா கரெக்ட். p ஈக்குவல் டூ 1. ஏன்னா இது சம்மேஷன் 1/n⁴p அந்த ஃபார்மட்ல தானே இருக்கு. இந்த ஃபார்மட்ல இருக்க எல்லாத்துக்குமே பேர் என்னன்னா பி சீரிஸ்ன்னு பேரு. இது இப்படி ஆப்ஷன் இருந்தா இந்த ஆப்ஷன் கரெக்ட். ஆனா நமக்கு > 1ன்னு இருக்கு. அதனால இது கரெக்ட் இல்ல. ஜெனரல் நேம் ஹார்மோனிக் சீரிஸ். இது கொஞ்சம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். 0 <= n <= bn அண்ட் சிக்மா bn கன்வர்ஜஸ் இந்த பக்கம் இருக்குது. இது கன்வெர்ஜ் ஆச்சுன்னா, நான் சொன்ன மாரி பெருசுன்னு வச்சுக்கங்க. அப்ப சின்னது என்னவா இருக்கும்? கன்ஃபார்மா கன்வர்ஜென்ட் தான் இருக்கும். இதெல்லாம் கிடையாது. டைவர்ஜஸ், ஆசிலேட், டைவர்ஜ் அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? இப்ப சப்போஸ் ஏதாவது மறந்துருச்சு அப்படின்னா, ரிசல்ட் மறந்துருச்சுன்னா, நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஆ ஆன்ஸர் பண்ணிருங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, சிக்மா ஏஎன், பிஎன் வேணும் இல்லையா? சிக்மா ஏஎன் வந்து ஒரு சம்மேஷன் 1/n²னோ சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதுறேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதோ நீங்க அத கூட எழுதிக்கலாம்.
இதை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா சிக்மா 1 வச்சுக்கலாம். மேலே கூட பார்த்தோம் இப்போ தான் 1/n² + 1 இதை கூட வச்சுக்கலாம். கிளியராக பார்த்தாலே தெரியுது இல்லையா? தெரிஞ்சப்போ சாரி மாற்றி எடுக்கணும். இது வந்து +1 இது வந்து +1 இல்லாமல் இப்படி வச்சுக்கிறோம். மறந்துடக்கூடாது, ரெண்டுமே வந்து ரிசல்ட் தெரிஞ்ச சீரீஸாக எடுக்கணும். பார்த்தோன்னே சொல்ல தெரியணும். ஓகேவா? ரொம்ப காம்ப்ளிகேட்டானதை எடுத்துடக்கூடாது. இல்லை எனக்கு இந்த n² + 1 வந்து எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னா இன்னும் ஈஸியாக கூட எடுத்துக்கலாம். n³ போட்டுங்க. சம்மேஷன் 1/n³ எடுத்துக்கிறோம். கரெக்டா? இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏஎன்ங்கிறது என்னது? 1/n³ ≤ 1/n². இது கரெக்டா? இது திடீர்னு தெரியலனாலும் இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே நேச்சுரல் நம்பர் தானே. இப்போ n³ ≥ n². அப்போ திஸ் இம்ப்ளைஸ் இப்போ ரெசிப்ரோக்கல் போடும்போது என்னவாயிரும்? இன்இக்வாலிட்டி வந்து ஆப்போசிட் ஆயிரும். ஈக்குவல் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஓகேவா? ஈக்குவல் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் சரி ஆயிடுச்சா? இப்போ சம்மேஷன் போட்டோம்னா இது வந்து கன்வர்ஜன், அதாவது சிக்மா பிஎன் வந்து கன்வர்ஜன். அவங்க ரிசல்ட் கேட்குறாங்க, ஒருவேளை மறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இதுக்கு சம்மேஷன் போடுறீங்க. இது நம்ம கன்வர்ஜன் தெரியும் இல்லையா? அப்போ மற்ற 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுறீங்க. ஸோ இதுதான் கரெக்ட். இதுதான் கம்பேரிசன் டெஸ்ட் ஆக்சுவலாக. திஸ் இஸ் நோன் அஸ் கம்பேரிசன் டெஸ்ட். நீங்கள் சிம்பிளாக எடுங்களேன். சிம்பிளாக நீங்கள் பாலினாமியல் எடுத்தால் n² எடுத்துங்களேன். ஆக்சுவலி ரேஷியோ டெஸ்ட்டில் என்ன பண்ணுவோம்? an+1 எடுப்போம், an எடுப்போமா? அப்போ n² ஒரு தடவை வரும். இப்போ an+1 என்ன வரும்? n+1 ஹோல் ஸ்கொயர் வருமா? டிவைடட் பை n². இதுக்கு லிமிட் போட்டு பாருங்கள், கன்ஃபார்மாக 1 தான் வரும். கரெக்டாக? 1 வச்சு என்ன பண்ண முடியும்? அது பாலினாமியல் இல்லையே. 3⁴x பாலினாமியல் இல்லை. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன்லாம், இது நாட் சூட்டபிள் ஃபார் பாலினாமியல்ஸ். பாலினாமியல் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், 1 தான் வரும் லிமிட்டு. இந்த மாதிரி an+1/anக்கு லிமிட் கண்டுபிடிச்சு பாருங்கள், 1 வரும். 1 வந்தால் நோ கன்க்ளூஷன். அப்போ பாலினாமியல்ஸ்க்கு கிடையாது. இந்த மாதிரி ஒருவேளை உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா இப்படி எக்ஸாம்பிள் எடுத்து எலிமினேட் பண்ணுங்கள். அகைன் ட்ரிக்னாமெட்ரிக் வருவோம் சார் அப்படின்னா, இப்போ சைன் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது சைன் என்னன்னு இருக்குது. ஓகேவா? un+1 என்ன வரும்? sin n+1 டிவைடட் பை sin n அப்படின்னு வரும். ஓகேவா? இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா மற்ற இடத்துல தான் இந்த எண்ணை காமனாக எடுத்து கேன்சல் பண்ண முடியும். இந்த இடத்துல என்ன காமனாக எடுத்து கேன்சல் பண்ண முடியாது. கரெக்டு தானே? சைனுக்கு உள்ளேலாம் நம்ம போய் கேன்சல் பண்ண முடியாதுல்ல. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது இல்லையா? அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் கிடையாது. சேம் ரீசன் லாகரிதமிக் பாருங்கள். சைனுக்கு பதிலாக log of n+1/log n போட்டு பாருங்கள். நான் ஆக்சுவலி நம்ம எய்மே எப்படி யோசிக்கணும்னா, அந்த எண் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எண்ணுக்கு தானே டைரெக்டாக இன்டென்சிட்டி போடுறோம். அப்போ எண்ணுன்னு டைரெக்டாக இல்லாமல் அதை 1/nன்னு மாற்றுறதுல எது ஈஸியாக இருக்குன்னு பார்க்கணும். 1/n வரலாம், அல்லது எண்ணே இல்லாமல் போயிடலாம். ஓகேவா? அது எதில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபேக்டோரியல் வந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ரைட்டா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் எடுத்து அங்கனுக்குள்ளே டக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே நமக்கு ஆப்ஷனில் எக்ஸ்போனன்ஷியல் இல்லை. கரெக்டு தானே? அதனால் நம்ம வந்து ஃபேக்டோரியல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுறோம். அந்த 3/x சொன்னீங்க இல்லையா? அது எக்ஸ்போனன்ஷியல், அதுக்கு சூட்டபிள் தான்.